XP 100ஓட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக பெட்ரோல் வண்டியில் இருந்த பெட்ரோலை ஃபுல்லாக காலி பண்ணிவிட்டு ஃபுல்லாக XP 100 போட்டிருக்கேன். நானும் ரொம்ப பெருசாலாம் அந்த அவ்வளோ தூரம் இருக்காது, அப்படி என்ன பெருசாக இதாகிற போகுது. இங்கே எத்தனால் கலர்ந்து எத்தனால் இல்லாமல் எத்தனால் ஃப்ரீயாக இருக்க ஒரு பெட்ரோல் போதும் அப்படின்ற அக்டைன் ரேட் கூட ப்ளஸ் ப்ரைஸும் கூட. ஆனால் இருந்தாலும் நான் அந்த இவ்வளோ இப்போ இந்த பெட்ரோல் போட்ட பிறகு கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 300 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. அந்த 300 கிலோமீட்டரும் வண்டி வந்து பிச்சு விட்டு அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். நான் வந்து ஒரு கிராஜுவலாக ஓட்டுற ஆள். ஆனால் இந்த பெட்ரோல் போட்ட பிறகு இப்போ எப்படி இருக்குன்னா, என்னால் அந்த 70 to 80 மெயின்டைன் பண்ணுற ஆள் இப்போலாம் 90 to 100 குறையாம தான் வண்டியை புஷ் பண்ண தோணும். ஸோ அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. சரியான இன்ஜின் வந்து 80க்கு மேலே போகிறப்ப அந்த டர்போ லேக் எதுவுமே இல்லாமல் அவ்வளோ ஒரு ஸ்மூத்தராக இருக்கு. சான்ஸே இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இது நார்மல் நேச்சுரல் எக்ஸ்பெக்டட் இன்ஜினுக்கு எப்படி இருக்குது என்னன்னு தெரியலை, பார்ப்போம். எனக்கு டர்போ 1 லிட்டர் டர்போ தான் விட்டஸ் ஹைலைன் மாடல். எனக்கு இதுக்கு இந்த வண்டிக்கு சரியான பெர்ஃபார்மன்ஸ், டிரைவிங் டிஃபரன்ஸ் பயங்கரமாக தெரியும். செம்ம ஸ்மூத்தாக இருக்குது, பட்டராக இருக்குது. வண்டி அப்படியே வலிக்கிட்டு போகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, தொண்டையில் ஏதாவது ஸ்வீட் வச்சா நல்லா வலிக்கிட்டு அப்படியே தொண்டைக்குள்ளே போயிடுச்சு, அந்த மாதிரி இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். XP 100 ரேட்டு கூட தான், பட்டு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ், டிரைவிங் கம்ஃபர்டபுள் அண்ட் மைலேஜெலாம் தாறுமாறாக கிடைக்கிது. சிட்டிக்குள்ளெலாம் அரௌண்ட் ஒரு 16-17 எனக்கு சிட்டிக்குள்ளே கிடைக்கிது என் டிரைவிங்க்கு. ஸோ இப்போ அரௌண்ட் ஹைவேலாம் எடுத்துட்டேன்னா 22 கிடைக்கிது. அதெல்லாம் ஆக்சுவலாக இதெல்லாம் நீங்கள் நம்புவீங்களா என்னன்னு தெரில, ஆனால் ஆக்சுவலாக அதான் உண்மை. 22 அரௌண்ட் கிடைக்கிது சார் கண்டிப்பாக. நான் வேணால் ஆவரேஜ் ஃபியூல் வேணால் இதெல்லாம் போட்டு வர்றேன். ட்ரை பண்ணி பாருங்கள். XP 100 167 பாயிண்ட் சம்திங் இருந்துச்சு நான் போடுறப்ப. ட்ரை பண்ணி பாருங்கள். அது மதுரையில், நான் ஆக்சுவலாக டீக்கல்பட்டி மதுரை பக்கத்தில் திருமங்கலம் பக்கத்தில் இருக்கும். அது எங்கே இப்போ நம்ம ஏரியா சைடு எங்கே கிடைக்கிதுன்னா, ஒன்று அந்த பழைய ஃபோர்டு கம்பெனி, கார் சேல்ஸ் கம்பெனி, அந்த சேல்ஸ் கம்பெனிக்கிட்ட ஒரு இந்தியன் ஆயில் பல்க் ஒன்று இருக்கும், அங்கே கிடைக்கிதுன்னாங்க. நான் ஆக்சுவலாக அங்கே தான் நானும் பார்த்தேன், அங்கே தான் கிடைக்கும் அப்படின்னு. பட் ஆனால் அங்கே ஸ்டாக் இல்லை, ஒரு 15 நாள் ஆகும். நாங்கள் இப்போ தான் இதை இது பண்ணிக்கிட்டு இருக்கோம், திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் ஃபுல்லாக டேங்க் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்புறம் எங்கே இருக்குதுன்னு தேடுறப்ப தான் நம்ம ரிங் ரோடு கப்பல் ஒரு திருமங்கலம் டோல்கேட்டு தான் ஒன்றே ரிங் ரோடு எடுப்போம். அந்த ரிங் ரோடு எடுக்கிறதுலேருந்து அரௌண்ட் ஒரு கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் நினைக்கிறேன், ரைட் சைடு ஒரு டேனிங் கிட்ட அது ஒரு இந்தியன் ஆயில் இருக்கும். அந்த இந்தியன் ஆயிலில் தான் XP 100 கிடைக்கிது. ஸோ மதுரை திருமங்கலம் இந்த சரௌண்டிங் இருக்கவங்க XP 100 வேணும் போகணுன்னு நினச்சிங்கன்னா, அந்த ஃபோர்டு நேமாக கிட்டத்தட்ட அவங்க சொல்லி 20 நாளுக்கு மேலே ஆச்சு, நேமாக ஓப்பன் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபோர்டு பக்கத்தில் இருக்கவங்க திருப்பரங்குன்றம் இந்த மாதிரி இருக்கவங்க அங்கே பாருங்கள். இந்த திருமங்கலத்தில் இருக்கவங்க நீங்கள் உள்ளே போக தேவையில்லை, நம்ம ரிங் ரோட்டில் இறங்கி போனீங்கன்னாலே அந்த பல்கில் நான் சொல்ல முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். பைக்குக்கு தேவைப்படாது, பைக்குக்கு நீங்கள் இந்த மாதிரி பவர் 95, XP 95 இந்த மாதிரி போடுங்க. ஸ்பீட் 95 பாரத் மேக்ஸிமம் அதுவே எனஃபாக இருக்கும். காருக்கு வந்து நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக பார்க்கணும், மைலேஜ் வைஸாக பார்க்கணுன்றப்ப நீங்கள் போகலாம், தாராளமாக போகலாம் XP 100. ஆனால் பட்டு இது லாங் டேர்மாக எப்படி இருக்குது, இதோட செடிமெண்டேஷன் இதெல்லாம் எப்படி இருக்குது, எவ்வளோ தூரம் படியுது, இது கொஞ்சம் திக்காக இருக்குன்றாங்க, அதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப இதாக இருக்குன்றாங்க, இதோட சுத்திகரிப்பு எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். ஃபியூச்சரில் நம்ம இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், பார்ப்போம். எதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு இதுனா நான் இது பண்ணுறேன். அரௌண்ட் ஒரு 200 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன், பார்ப்போம். ஃபியூச்சரில் இனி அப்டேட் பண்ணுறேன். இனிமேல் ஃபுல்லாக XP 100 தான் போடலான்ற முடிவில் இருக்கேன். பார்த்துட்டு நம்ம என்னென்னு முடிவு பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இவர் தான் அஜித்.